இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எறா தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து எறாவை கழுவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிக்கிட்டோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வச்சுருந்த வெள்ளைப்பூடு வந்து அதில் போடுறேன். வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன். நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி பழத்தை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி, இப்போ இதுக்கு தேவையான அளவு வத்தப்பொடி, கழுவி வச்சிருந்த ப்ரானை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் போதும். இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரான் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு ஆனில் வச்சு தண்ணியை ஃபுல்லாக வற்ற வச்சிடலாம். 5 மினிட்ஸ் மூடி வைக்கல, 2 மினிட்ஸ் தான் மூடி வச்சேன். ஒரு 1 மினிட் தான் மூடி வச்சுருந்தேன். தெரியாமல் 5 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.